ஹே டியர்ஸ், லாஸ்ட் வீடியோவில் 5 லாங்குவேஜஸை எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம்ல. சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் எதுவுமே மாற மாட்டேங்குதே. ஐ ஒன்லி எண்ட் அப் ஃபீலிங் ஃப்ரஸ்ட்ரேட்டட், கில்ட்டி, ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணுறணும்னு தோணுது அப்படின்னு. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், த அதர் பர்சன்ஸ் ஆட்டிடியூட். ஒருவேளை அவங்க நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டு, நான் எப்போவுமே எந்த தப்பு பண்ண மாட்டேன், நீ தான் தப்பாக புரிஞ்சுக்கிற, நீ தான் உன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சென்ட்ரிக் ஆட்டிடியூட் இருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். உங்களுக்காக எதுக்கு அவங்கள மாற்றிக்கணும், இன்கேஸ் உங்களோட செட் ஆகலைன்னா அல் பிரேக்கப் அண்ட் அல் மூவ் ஆன் டு அனதர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி பீப்புள் உங்களோட லைஃப்பில் வேணுமான்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பிகாஸ் ட்ரூ லவ்வாக இருந்தால், அவங்களுக்கு நீங்கள் நிஜமாகவே ஒரு டாப் ப்ரையாரிட்டியாக இருந்தால், அவங்க உங்களுக்காக அந்த ஒரு எக்ஸ்ட்ரா மைல் கண்டிப்பாக போவாங்க. நீங்கள் ஹர்ட் ஆகிறத பார்த்துட்டு அவங்களால நார்மலாக இருக்கவே முடியாது. வேறு சில கேசஸும் இருக்குது, லைக் மேரிட்டல் ரிலேஷன்ஷிப். இப்போ எப்படி நான் போய் பிரேக்கப்பாக பண்ண முடியும், ஆனால் அதுக்காக நான் எப்படி இதை இத்தனை வருஷமாக நான் டாலரேட் பண்ணிட்டு இருக்கிறத என்னால் முடியல அப்படின்னு கேட்பாங்க. ஆஃப்டர் மேரேஜ் கான்டெக்ஸ்டே வேறு. அங்கே என்ன ஆகுதுன்னா, ஓவர் த இயர்ஸ் ஒரு டேக்கன் ஃபார் கிராண்டட் ஃபீல் வந்துடும் ஃபார் போத் த ஜெண்டர்ஸ். இவங்க தானே கூட தானே இருக்காங்க, நாளைக்கு பேசிக்கலாம், நாளைக்கு புரிய வச்சுக்கலாம், நம்ம என்ன பண்ணாலும் அவங்க எங்கே போயிட போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல். ஸோ அந்த கேஸில் நீங்கள் எவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியோ அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா ரிவர்ஸ் சைக்காலஜி தான் ட்ரை பண்ணணும். லைக் யூ ஹாவ் டு கிவ் தெம் அ டேஸ்ட் ஆஃப் தேர் ஓன் மெடிசன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க அட்டென்ஷன் கொடுக்கலையா, மிரர் தேர் எனர்ஜி. நீங்களும் அட்டென்ஷன் கொடுக்கறது குறைக்க ட்ரை பண்ணுங்கள். Don't over-explain yourself. Stop initiating things. Let them take the lead. நீங்கள் focus on yourself. Thrive better. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்ப that will help them, that will make them miss your presence more and crave for your attention. நீங்கள் இவ்வளோ நாள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத அவங்களும் ஃபீல் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அங்கே க்ரியேட் ஆகும். இதெல்லாமும் ட்ரை பண்ணி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையா, தென் டியர், they need a professional help, கவுன்சிலிங் மாதிரி. உங்களால் புரிய வைக்க முடியாத சில திங்ஸை ஒரு தேர்ட் பர்சன் வந்து சொல்கிறப்ப அவங்க அதை லெசன் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. Hope you got it.